நாளை மாலை 4 மணி அளவில் நிர்வாகிகளோடு விஜய் காணொலியில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி மற்றும் பிரச்சாரங்கள் குறித்தான யுக்திகளை வகுத்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாளை மாலை 4 மணி அளவில் பனையூர் கட்சி தலைமை அலுவலகத்தில் இருந்தவாறே ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் தொடர்பாக பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து வரும் நிலையில் நாளை தலைவர் விஜய் காணொலி வாயிலாக அவர்கள் நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொள்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மிக முக்கியமாக தாவேக்காவுடைய அடுத்த கட்ட நிகழ்வு என்பது இந்த 2020 தேர்தலை ஒட்டியே இருக்குது. கிட்டத்தட்ட 290 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் களமிறக்கி தேர்தலை எதிர்கொள்வதா அல்லது கூட்டணி கட்சியை அமைப்பதா உள்ளிட்ட பல்வேறு விவாதங்கள் எழுந்திருக்கிறது. இருந்தபோது அதுக்கு முன்பாகவே பல்வேறு குழுக்களை தாவேக்கா அமைத்திருக்கிறது. இதுதான் வரக்கூடிய சேலத்துல மிக முக்கியமாக தாவேக்கா தலைவர் அவர்கள் விஜய் பொதுக்கூட்டம் கூடுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில நிர்வாகிகளுடன் நாளை தாவேக்கா விஜய் அவர்கள் மாலை 4 மணி அளவில் காணொலி காட்சியின் மூலமாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் வரக்கூடிய இதனை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், மாவட்டந்தோறும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் மக்களுடைய சந்திப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்வதாகவும் தாவேக்கா விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறிப்பாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை மேற்கொள்வதாக தகவல் இருக்கிறது. ஏற்கனவே குறிப்பாக தாவேக்கா சார்பாக தேர்தலை போட்டியிட விருப்பமனு கொடுக்கப்பட்டது. அது மிக முக்கியமாக முதல் நாளே 10,000க்கு மேற்படக்கூடியதால் அதை ஆன்லைன் மூலமாக பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என அறிவு வெளியிட்டனர். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் யார் சரியான வேட்பாளர் மற்றும் வேட்பாளர் தேர்ந்தெடுக்க உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை இருப்பதாக தகவல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாளை மாலை 4 மணிக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்பது மிக முக்கிய பார்க்கப்படுகிறது. ஆகுமார் நௌசாத், ஏற்கனவே தாவேக்கா சார்பாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவும் அமைக்கப்பட்டிருந்தது. இது குறித்தாகவும் இந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்வதற்கான, அதாவது அவர்களது கோரிக்கையை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பாக ஆலோசனை நடத்துகிறார். அந்த மாவட்டத்தில் கூடிய ஒவ்வொரு நபர்களும் தலைமை அலுவலகத்திற்கு கடிதம் வாயிலாக மின்னஞ்சல் எழுதுகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த குழுவானது தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ள நேற்று கூட மிக முக்கியமாக கோயம்புத்தூருக்கு சென்று இந்த கூட்டம் என்பது கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியதும் இல்லாமல் ஒவ்வொரு மக்களும் அந்த பகுதியில் குறைகளை நேரடியாக குறிப்பாக தமிழர்களுடைய பொறுப்பாளர் அருண்ராஜா இருக்கட்டும், பொதுச்செயலர் புசியானது மற்றும் ஜேசிடி பிரபாகரன் கூட மக்கள் கருத்தை, அதாவது கோரிக்கையை வைத்து கூட பார்க்க முடியும். அந்த ஒவ்வொரு மாவட்ட கோரிக்கைகளும் மற்றும் பிரச்சனைகளை குறித்தும் இது விவாதிக்க இருப்பதாக தெரிகிறது. ஏன்னா இந்த தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 2020 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா பல்வேறு நபர்கள் தெரிவித்தாலும் கூட தாவேக்காவது மிக முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டணி அமைப்பது, மேலும் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வது, இந்த குறிப்பாக தாவேக்கா ஏற்கனவே சின்னம் அறிவித்து விட்டார்கள். சின்னத்தை மக்கள் மட்டுமே சேர்ப்பது, மேலும் 290 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை குறிப்பாக கூட்டணி அமைகிறதே இல்லையோ கூட்டணி அமையாத பட்சத்தில் வேட்பாளரை களம் இருப்பதற்கான பணி உள்ளிட்டவை குறித்து அனைத்து விவாதங்கள் குறித்தும் இது ஆலோசிக்க இருப்பதாக தகவல் இருக்குது. அதனால் பல நாட்கள் கழிந்து மிக முக்கியமாக எப்படி ஆளுங்கட்சி எதிர்கட்சி கடந்த காலங்களில் காணொலி காட்சி ஆலோசனை மேற்கொண்டு அதே போல தாவேக்கா தலைவர் ஆலோசனை மேற்கொள்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நௌசாத், தகவலுக்கு நன்றி.